ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மைக் செட்டப் எல்லாம் செட் பண்ணி கரெக்டாக இன்னைக்கு ஓட்டலான்னு பார்க்குறேன். பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ எப்படி வருதுன்னு சொல்லி. ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, அதாவது நான் என்ன பேச போகிறேன்னா, wanted to speak about my friend. என்ன விஷயம்னா, this is all about body shaming. If you are not aware about what is body shaming, let me keep it simple. Body shaming என்றது ஒருத்தருடைய உருவத்தை வச்சு நம்ம கிண்டல் செய்கிறது. உயரமாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கருப்பு வெள்ளை இந்த கலர் ஷேமிங்கில் வரும். பட் ஐ இன்க்ளூட் தட் ஆஸ் வெல் இன் பாடி ஷேமிங் அண்ட் கலர் ஷேமிங். ஸோ இந்த மாதிரி ஷேமிங்கில் வரும், இந்த மாதிரி நம்ம டீஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ there is a point of time when you don't realize what you're doing. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்னென்னு தோணுன்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுன்னா, லைக் இட்ஸ் ஜஸ்ட் ஃபன். மற்றவங்கள டீஸ் பண்ணுறது, கேலி பண்ணுறது ஒரு ஃபன் மாதிரி தோணும். இஃப் இட் இஸ் லைக் கிவ் அண்ட் டேக் பாலிசி, தட் இஸ் ஃபைன். பட் ஒருத்தரை மட்டும் எப்பயுமே டார்கெட் பண்ணி நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி போகிறப்போ இட் இஸ் நாட் தட் மச் குட்ன்றதை விட இட் ஹர்ட்ஸ் ஆக்சுவலி பீப்புள். இப்போ நான் இது பேசுகிறதுனால ஐ எம் நாட் லைக் பியூர், நான் ஒன்றும் புனிதன் இல்லை. நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்னையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் அ சர்க்கிள், everyone does. But at a point of time I realized should not do body shaming on anyone. ஏன்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் டீஸ் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே டீஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, என்னோடய ஸ்கின் டோன் வந்து பிளாக், நல்லா டார்க்காக இருக்குவேன். என்னோடய ஃப்ரெண்ட் என்னோட டார்க்காக இருக்குவான். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலே அவனை டீஸ் பண்ணுறது எல்லாரும் பண்ணுவாங்க, அது கூட சேர்த்து நானும் பண்ணுவேன். ஸோ இந்த காக்கான்னு சொல்கிறது, அண்டங்காக்கான்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லி டீஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஐரனி என்னென்னா, நானே பிளாக் தான், என்னை விட கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கிறதுனால அவனை நான் டீஸ் பண்ணது. ப்ளஸ் அந்த டைமில் தான் இந்த மாரி மூவியெல்லாம் வந்துச்சு, தனுஷோடையது. அந்த மாரி மூவியில் தனுஷோடைய டைலாக் எடுத்து இந்த பேர்ட் ரவின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஸோ நமக்கு காக்கான்னு கேள்விப்படுறது, பேர்ட் ரவி அந்த மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி கிண்டல் பண்ணதாலும் என்னன்னு தெரியல, அவனும் திருப்பி கிண்டல் பண்ணுவான், எல்லாம் இது பண்ணுவான், எல்லோரும் டீஸ் பண்ணுவான். பட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவனு. அந்த பேர்ட் ரவி அந்த இது லைக் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை தாண்டி மற்ற பசங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க கிண்டல் பண்ணுறது அவனுக்கு ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ என்னாச்சுன்னா, அவங்ககிட்ட பேசுகிறது நிறுத்திட்டான். ஏன்னா அந்த பேர் வச்சது நான் தான், பேர்ட் ரவின்னு சொல்லி. ஏன்னா அந்த டைமில் எப்படின்னா ரொம்ப சினிமேட்டிக்காக தான் இருக்கும். நாங்கள்லாம் சினிமா பார்க்குவோம், சினிமாவில் இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு தான் கிண்டல் பண்ணுவோம், சினிமா தான் பேசுவோம் எப்பயுமே. தமிழ் சினிமா பார்க்குறது, அதில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றி பேசுகிறது, அதை வந்து அப்படியே நடிச்சு காட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த பேர் நான் அவனுக்கு வச்சதுனால அவன் ரொம்ப இட் ஹர்ட்டட் ஹிம் அ லாட். ஸோ நான் அதுக்கப்புறம் டீஸ் பண்ணுறதை விட்டாலும் மற்றவங்க வீட்டில், ஸோ அவன் என்ன இதுக்கு ரூட் காஸ் நீ தானடான்ற மாதிரி நினச்சி பேசுகிறத விட்டுட்டான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லைக் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணால் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுலேருந்து போச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஃப்ரம் தென் ஐ did not encourage body shaming. யாருன்னா பாடி ஷேமிங் பண்ணாலும் அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்பயே என்ன பூமர் மாதிரி பார்க்குவானுங்க, என்னடா என்ஜாய் பண்ணுற டைமில் எப்படி பேசலான்னு சொல்லி. பட் நான் எடுத்திருக்கேன். இது இன்னும் நல்ல விதமாக மாறினது அப்படின்னா, இந்த பியூசி டிகிரி இந்த லெவல்லாம் போகும்போது நான் கம்ப்ளீட்டாக ஒரு சேஜ் மாதிரி யாரையும் டீஸ் பண்ணக்கூடாது அந்த லெவலுக்கு இருந்தேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, என் சர்க்கிளில் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் டீஸ் பண்ண விட மாட்டேன். டீஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற எக்ஸாம்பிள் கொடுக்குவேன். இப்போ அவங்க டீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க முதல்ல ஒழுங்காக இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இன் திஸ் வே ஐ ட்ரைட் அவாய்டிங் பாடி ஷேமிங் ஆர் கலர் ஷேமிங்.
ஆனால் எனக்கே நடந்திருக்கு பல முறை, நீ கருப்பாக இருக்க இல்லை கருப்பு டோன் வச்சு எதனா ஒரு ஷேமிங் நடக்கிறது ஏதோ ஒன்று. ஐ ஆல்வேஸ் ஃபீல் பிளாக் இஸ் அ ப்ரைட் கலர் ஃபார் மீ. எனக்கு பிடிச்ச கலர் கருப்பாக இருக்கிறது. ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் கேபிட்டலிஸ்ட். நீங்கள் ஃபேர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர் ஆகிறதுக்கான எல்லா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் கேபிட்டலிஸ்ட். கேபிட்டலிஸ்ட்டுக்கு பெனிஃபிட் பண்ணுற நீ ஒரு ஆள், அவ்வளோதான். உன்னுடைய ஸ்கின் டோன் என்ன அதை நீ ரசித்து இருக்கணும். இதுதான் என் கான்செப்ட். அண்ட் when it comes to பாடி ஷேப்ஸ், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எப்படின்னா இருந்துட்டு போங்க. பேஸ்ட் ஆன் யுவர் அப்பியரன்ஸ், லெட் இட் பி யுவர் நோஸ் ஷேப், ஃபேஸ் ஷேப், ஐஸ் பெருசாக இருக்குது, வாய் உதடு பெருசாக இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பீப்புள் யூஸ் டு மேக் ஃபன் ஆஃப் இட். லைக் பல்லு பெருசாக இருந்தால் பல்லுன்னு வைக்கிறது, மூக்கு பெருசாக இருந்தால் போண்டா மூக்குன்றது, இல்லை இட்லின்றது, கண்ணு பெருசாக இருந்தால் முட்டை கண்ணுன்றது, இந்த மாதிரி நிறைய பாடி ஷேமிங் விஷயமும் இருக்குது. இதுக்கும் நான் ஐ ஹவ் ஸ்டுட், இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது, அது தப்புன்னு சொல்லி. ஏன்னா ஐ எம் அ ஏத்திஸ்ட் பேசிக்கலாக இல்லை, சின்ன வயசில் நம்பிட்டு இருந்தேன். தென் லேட்டர் ஐ சேஞ்ச் இன்டு ஏத்திஸ்ட். ஸோ இந்த ஏத்திஸ்ட் ஆனதுனால எனக்கு என்னென்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் காட். ஸோ என்ன நடக்கும்னா, கடவுளை பிலீவ் பண்ணதுனால நீங்கள் வந்து இந்த அப்பியரன்ஸ் ஆகட்டும் ஏதாகட்டும், யூ டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் இட். அண்ட் தெர் வாஸ் அ டைம் வென் நான் வந்து சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கணும், அதுதான் பர்ஃபெக்ட். லைக் உங்களுடைய ஐடல்னு ஒன்று இருக்கும். In my childhood, it was like Rajnikant or someone like that. I thought his nose is perfect, like sharp nose. That is what actors, most of the actors which I saw had a sharp nose. So I thought only those can be actors. Those are the traits of being an actor. ஒரு சிம்பிள்ஸ், இதெல்லாம் ஒரு நல்ல சைன்ஸ் ஒரு ஆக்டராக இருக்கிறதுக்கு அப்படின்லாம் நினச்சது உண்டு. ப்ளஸ் நான் ஏன் எப்படி இருக்கேன், நான் ஏன் அப்படி இல்லை, நான் ஏன் அந்த ஆக்டர் மாதிரி இல்லை, நான் ஏன் இந்த ஆக்டர் மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் யோசிச்சது உண்டு. இப்படி யோசிக்கிறதுனால என்ன வந்தால் யூ லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் யூ ஹேட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் என்ன ஒன்றா, யூ கிவ் சான்ஸ் டு அதர்ஸ் டு டீஸ் யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்களே உங்களை லவ் பண்ணல, உங்கள் பியூட்டியை நீங்களே ரசிக்கலைன்னா வேறு வேணால் டீஸ் பண்ணால், ஓ கரெக்டாக தான் டீஸ் பண்ணுறான் போலகுது, நம்ம தான் இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி நினைக்கிறதுனால நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் விடும். Then there was a point when I started loving myself, the way I look, the way I carry myself, confidence, நான் எப்படி இருக்கணும் எல்லாமே அதெல்லாம் இது பண்ணுறப்ப தான் appearance is not a big deal. It's about character. உங்களால் என்ன முடியும், what are you capable of, and இந்த ஃபிசிக்கல் பியூட்டியெல்லாம் ஜஸ்ட் டெம்பரரி, யாராக வேணால் இருக்கட்டும். ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக்ஸ் சர்ஜரி இல்லை பியூட்டி சர்ஜரி எது வேணால் பண்ணி ஆக்ட்ரஸஸ் அவங்களுடைய பியூட்டியை சஸ்டெயின் பண்ணிக்கணும்னு நினைக்குவாங்க. பட் தட் இஸ் நாட் ஆக்சுவல் பியூட்டி. ஆக்சுவல் பியூட்டின்றது யுவர் சோல். அலாங் வித் தட் ப்ரெசென்டபிளாக இருக்கிறது வேறு, பியூட்டிஃபுல்லோ இல்லை ஹேண்ட்ஸமாக இருக்கிறது வேறு. ப்ரெசென்டபிள்ன்றது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ டோன்ட் கோ பிஹைண்ட் தீஸ் லுக்ஸ் பின்னாடி போனவங்க நிறைய பேர் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆக்டர்ஸை பார்த்து நான் ஏன் அவங்கள மாதிரி இல்லை, எனக்கே அந்த மாதிரி நோஸ் இல்லை, எனக்கே அந்த மாதிரி கண் இல்லை, அந்த மாதிரி சீக்ஸ் ஏன் இல்லை, சிம்பு சிரிச்சா சிம்பு கண்ணத்தில் குழி விழுது, என் கண்ணத்தில் ஏன் விழுல, இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணது உண்டு. தென் ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை செல்ஃப். தென் ஐ saw every human as equal. ஆக்டர்ஸ் எல்லாம் லைக் ஐ டோன்ட் see them as actors at all, just like a normal human beings. ஏன்னா இப்போ எனக்கு இந்த கிளாரிட்டி இருக்குது, ஆக்டர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஆக்டர்ஸ் எப்படி நம்ம பார்க்கணுன்றது. ஆனால் சின்ன வயசில் வந்து சினிமா இன்ஃப்ளூயன்ஸ்னால எப்படின்னா காட்லி ஃபிகராக சினிமா காட்ஸ் மாதிரி இருக்குவாங்க அவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு. சினிமானா பெஸ்ட்டு, சினிமாவில் இருந்தால் போதும்ன்ற லெவலுக்கு மண்டை யோசிச்சிருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாடி ஷேப்பு அண்ட் பியூட்டி, இது எல்லாமே தான். தென் யூ வில் ஸ்டார்ட் ரியலைசிங் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் யோர் லைஃப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ப்ளஸ் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பேசுறதுக்கு குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கும் ஹர்ட் ஆகுது, அது நம்ம பண்ணிட்டோம். தென் ஐ ரிக்ரெட்டட் மல்டிபிள் டைம்ஸ். தென்
ஒரு சில டைம் அப்பாலஜைஸும் பண்ண அவங்ககிட்ட. பட் இன்னும் சின்ன வயசில் எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கும்னா ஐஸ் வேணும்னு அடம் முடிக்கிற மாதிரி இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பேசவே மாட்டாங்க, அந்த லெவலுக்கு அவாய்ட் பண்ணுவானுங்க. சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேப் விட்டாச்சு. ஐ வாண்ட் டு டெடிகேட் திஸ் சாரி டு ஹிம். சாரிடா, எல்லாம் ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தோம், சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரில. ஐ எம் சாரி. சரி, இப்போ பாடி ஷேமிங் அண்ட் கலர் ஷேமிங் இதை பற்றி பேசணும் இல்லையா? இந்த பாடி ஷேமிங் கலர் ஷேமிங்கை வச்சு தேர் ஆர் மல்டிபிள் பிஸ்னஸ். லைக் கலர் இல்லையா, இந்த க்ரீமை வாங்கி போடு, வெயிட் லாஸ் பண்ணுமா, இந்த மாத்திரையை சாப்பிடு, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் தோஸ் திங்ஸ். எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் இது மூலியமாக கம்மி பண்ண முடிஞ்சால் ஐ அப்ரிஷியேட் இட். இல்லை முடியல அப்படின்னா தென் லிவ் இட். டோன்ட் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் யுவர் செல்ஃப். அண்ட் whenever I see பாடி ஷேமர்ஸ், ஒருத்தவங்களை பாடி ஷேம் பண்ணுறாங்க இல்லை என்ன ஒன்று பண்ணுறாங்கன்னா, ஐ டர்ன் கைண்ட் ஆஃப் ஹோம்லேண்டர். எந்த கிளிப்புன்னு சொல்லி காட்டுறேன், 2 கிளிப்பு. அந்த திங் இஸ் தட் ஹேசன்ட் ஸ்டாப்ட் பாடி ஷேமிங். நான் நினச்சேன் ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டால் எல்லாருமே மாறிடுவாங்க இந்த பாடி ஷேமிங் இந்த விஷயம் எல்லாம் அப்படின்னு சொல்லி. பட் அட் ப்ரெசன்ட் ஐ எம் ஒர்க்கிங். என்னுடைய கொலீக் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் எப்படி சார் ஒபீஸாக இருக்குவான். ஒபீஸ்னால் ஓவர் வெயிட்டாக இருக்குவான். ஸோ ஒபீஸ், இந்த ஓவர் வெயிட் இந்த டேர்ம்ஸில் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அவன் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால அவனை வந்து இந்த கணேஷான் கிண்டல் பண்ணுறதாகட்டும், இல்லை இந்த ஏதோ ஒரு பாண்டா, ஃபன் பாண்டாவை, கும்ஃபு பாண்டா இல்லை, ஒரு எல்லோ கலர் பாண்டா ஒன்று இருக்கும், பியர் நினைக்கிறேன், அந்த பாண்டாவை வச்சு கிண்டல் பண்ணுறது. லைக் இஸ் ஆல்சோ டேக்கிங் இட் ஈஸி இது பண்ணுறேன். பட் ஐ ஸ்டூட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபார் ஹிம். ஏன் சார் பாடி ஷேமிங் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கேன் நான். அவனை கிண்டல் பண்ணுவேன். நோ சார், ஈஸ் ஒன்லி நாட் டேக்கிங் இட் சீரியஸ்லி சார், ஈஸ் ஒன்லி டேக்கிங் இட் ஆஸ் ஜோக் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். நீங்கள் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல they take you for granted. லைக் அவரே சீரியஸாக எடுத்துக்கல, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறப்போ தட் இஸ் வென் யூ ஷுட் ரியலைஸ். யாருன்னா உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் சே நோ, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு ஆன் தி ஃபேஸ் சொல்லுங்கள். அப்போ தான் அது சேஞ்ச் ஆகும். இல்லைனா ஓ இஸ் ஆல்சோ லைக்கிங் இட், இல்லை அவர் ஹி டசன்ட் கேர் அபவுட் இட்ன்ற மாதிரி அது விஷயம் சேஞ்ச் ஆகுது. ஸோ யூ ஷுட் பி இன் தட் மைண்ட் செட். நோ, யூ ஷுட் நாட் கிவ் யுவர் செல்ஃப் த, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ரைட்ஸ் தரக்கூடாது. உங்களை பற்றி ஈஸியாக பேசுகிறதுக்கோ ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கோ அந்த லெவல் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணணும். யூ ஷுட் ஸ்பீக் பாசிட்டிவ் அபவுட் யுவர் தாட், யுவர் கான்ஃபிடென்ஸ், யுவர் நாலேஜ், யுவர் பாடி, யுவர் ஸ்பிரிட் எல்லாமே. வேறு ஒருத்தன் வந்து உனக்கு கிண்டல் பண்ணுறான், இது பண்ணுறான், அதை நீ வந்து டேக் இட் ஈஸியாக இது பண்ணிக்கிறேன்னா அது வேறு. ஸ்ட்ரெயிட்டாக தான் சொல்லணும் இல்லை, யூ ஹேவ் லாட் ஆஃப் சர்க்காசம் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு. யூ ஷுட் யூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப். ஒருத்தர் ஸ்லோவாக வரதுனால 3 வண்டி ஸ்லோவாக இடிச்சிருக்கேன் நான். சரி, இங்கே கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரப்போ தான் லைக் யூ லூஸ் கண்ட்ரோல் ஆன் யுவர் செல்ஃப். சம் ரேண்டம் கைஸ் கம் அண்ட் tease you or comment on you. That should not be done. And my dream car is going there. That is Comet. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் வாங்கிடலான்னு பார்த்தேன், 8 லட்சம் ஆகுது. 599 499 லேக்ஸ்ன்னு சொல்கிறான் ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோடு போகிறப்போ அது 6 lakhs 7 lakhs ஆகிடும். பட் நைஸ், காம்பேக்டாக இருக்குது. ஐ வில் பை ஒன் டே. ஓகே, இந்த பாடி ஷேமிங் பற்றி நான் என்ன சொல்லுவேன்னா, சே நோ டு பாடி ஷேமிங், கலர் ஷேமிங், தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், நோ மேட்டர் வாட். நீங்கள் ஒரு பர்சன் என்ன வேணா இருக்கலாம், யூ கேன் கிரிட்டிசைஸ் தெம். அவங்கள வந்து திட்டலாம், இது பண்ணலாம், எதுக்காகனா அவங்க கேரக்டருக்காக இது பண்ணலாம், பட் நாட் ஃபார் தேர் பாடி ஷேப். இப்போ ஐ ரிமெம்பர் ஒன் திங், மை டீச்சர், she belongs from Islamic background. Okay, so she said a great word from குரானில் எழுதியிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு கோட் பண்ணாங்க. இந்த மாதிரி யூ ஷுட் நாட் டீஸ் எனி ஹியூமன்ஸ். எந்த ஹியூமனையும் டீஸ் பண்ணக்கூடாது, ஹைட்டை வச்சோ வெயிட்டை வச்சோ இல்லை கலரை வச்சோ எதுவும் டீஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் God has created these creatures, these human beings. ஸோ இப்போ நீ யாருன்னா டீஸ் பண்ணுறேன்னா நீ வந்து உன்னுடைய காடையே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, உன்னுடைய கடவுளையே நீ கலைக்கிற மாதிரி. இன்னும் கடவுளுக்கு
ஒழுங்காக உருவாக்க தெரியல மனுஷனை, கடவுளுடைய க்ரியேஷனே நீ கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கோட் சொன்னாங்க குரான்லேருந்து. தட் ஹிட் மீ ஹார்ட். கரெக்ட் தானே? தென் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஐ எம் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதையும் சொன்னேன். இந்த பாயிண்ட் கூட ரிலேட் பண்ண தான். இப்போ நான் அட்லீஸ்ட் கடவுள் நம்மள இது பண்ணல. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு எவனாக இருந்தாலும் அவனுங்க வந்து ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா காடை பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி காட். அவங்க இஸ்லாமில் சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க, பட் ஐ அப்ளைட் ஃபார் எவ்ரி காட். இது லாஜிக் பாருங்கள். ஏன்னா காட் தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ காட் க்ரியேட் பண்ணுறாருன்னா, இப்போ நீ ஒரு மனுஷனை திட்டன்னா காடோட இந்த மனுஷனை நீ அவனோட உருவத்தை வச்சு கலாய்க்கிறேன்னா காடோட க்ரியேஷனை தான் நீ கலாய்க்கிற. அப்போது யூ ஆர் நாட் அ ட்ரூ பிலீவர் ஆஃப் காட். சும்மா ஜஸ்ட் ஃபார் நேம்ஸே கடவுள் நம்புகிறேன், கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேருக்காக இது பண்ணுறது தவிர யூ டோன்ட் பிலீவ் இன் காட் ஆக்சுவலி. தட் இஸ் த திங். ஸோ இந்த பாயிண்ட் சொல்கிறது மூலயமா நான் சில பாடி ஷேமிங்கை கட் பண்ணியிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான், பாடி ஷேமிங் தப்பு அது இதுன்னு சொல்லி. ஸோ இதன் மூலியமாக இந்த வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் ஒருத்தர் 2 பேர் யாருன்னா பாடி ஷேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை ஆர் கோயிங் த்ரூ பாடி ஷேமிங், தட் இஸ் உங்களே யாராச்சும் பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்ட் ஃபார் இட், ஆர் இஃப் யூ ஆர் டூயிங் ஸ்டாப் இட், டோன்ட் டூ இட். நீங்கள் அவங்க கன்சர்ன் கேட்டால் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர டீப் இன்சைட் தே ஆர் ஹர்ட். அது சொல்ல மாட்டாங்க ஒன் ஆர் தி அதர். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் இருக்காது. அதாவது திங்ஸ் தே டோன்ட் டேக் இட் ஈஸி. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி தான் ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லை பாடி ஷேமிங் உங்களுக்காக தான் அது எப்படின்னா ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வித் ஸ்டாண்ட், யூ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். சரி, ஓகே நண்பர்களே, இன்றைக்கான பேச்சு நல்லா பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், முயற்சி பண்ணுறேன் இதுக்கப்புறம். ஏன்னா எல்லா செட்டப் கம்ப்ளீட்டாக செட் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ போட்டுருணும்னு சொல்லி. என்னுடைய வீடியோஸில் பெருசாக எடிட்ஸ் எதுவும் இருக்காது. முயற்சி பண்ணுறேன் சில டைம் அந்த கிளிப்ஸோ மீம்ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு. மற்றபடி நார்மல் கட்ஸு ஜாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய வீடியோஸு. ஏன்னா ஐ வாண்ட் டு கீப் இட் சிம்பிள். ஏன்னா ஐ எம் ரெடி டு எடிட். இதை விட பயங்கரமாக எப்படி சொல்கிறது, ட்ரான்சிஷன் போடுறதோ இல்லை மீம்ஸ் போடுறதோ இதெல்லாம் போட்டு எடிட் பண்ண எனக்கு பயங்கரமாக விருப்பம் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா வியூஸே வர மாட்டேங்குது. வியூஸே வராமல் நான் எடிட் பண்ணாக்கா அது என்ன மாதிரி ஆகுதுன்னா, ஆளே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்துறன்ற மாதிரி ஆகுது. அவ்வளோ எஃபர்ட் ஏன்டா போடுறன்ற மாதிரி ஆகுது. ஸோ ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய வீடியோ எடிட்டிங் இல்லை கான்டென்ட் குவாலிட்டியோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே தென், until then, bye, see you.